சிரடியில பாபா வாழ்ந்த காலத்துல துணிக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. துணியில உட்கார்ந்து இருக்காரு. கூட பக்தர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. பாபா கூட இருக்கிறவங்க அங்க இருக்காங்க. இவர் துணிக்கு முன்னாடி நெருப்புல உட்கார்ந்து இருக்காரு. அங்க ஒரு பொற்கொள்ளர் நெருப்புல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு உதவியா அவருடைய மனைவியும் அங்க உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கறாங்க. அந்த மனைவியோட மடியில ஒரு குழந்தை, கை குழந்தை இருக்கு. திடீர்னு அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய மனைவியை கூப்பிடுறாரு. கணவன் கூப்பிடுறாருன்ட்டு மடியில இருந்த குழந்தையை மறந்துட்டு எழுந்துக்கிறாங்க. குழந்தை நெருப்புல விழப்போகுது. அங்க பாபாவுக்கு அது தெரியுது. அந்த துணிக்கு முன்னாடி இருந்த பாபா அதை பாக்குறாரு. திடீர்னு துணிக்குள்ள கையை விடுறாரு. பாபா கூட இருந்தவங்க எல்லாம் பதறாங்க. என்ன பாபா துணியில கையை விடுறாருன்னு பதறி போறாங்க. இந்த குழந்தை இந்த அம்மா தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கு அப்புறம் பாபா சொல்றாரு, என்னுடைய குழந்தை அங்க துணியில நெருப்பிலே விழ இருந்தது, அதை நான் காப்பாற்றினேன், என்னுடைய கையை கொடுத்துன்னு பாபாவோட கை வந்து போச்சான். அவரு காது கேட்கும். நெருப்புல விழ இருந்த குழந்தைய எங்கே இருந்த பாபா தன் கையை கொடுத்து காப்பாத்தினார். அதே போல நீங்களும் பாபாவை சொல்லி கூப்பிடும் போது உங்களையும் காப்பாற்றுவார். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. அடுத்த பௌர்ணமிக்கு உங்களுடைய பிரார்த்தனை பரிபூர்ணமா நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம கோயில்ல போன பௌர்ணமிக்கு, அதாவது ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி நம்ம அசோகன் இந்த பையன் தம்பி வந்து ஃபேமிலியோட வந்து சத்யநாராயண பூஜை பண்ணாங்க. வேலை கிடைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பிரார்த்தனை. இன்னைக்கு 15 நாள் ஆச்சு. இன்னைக்கு பாக்குற அப்பாயின்மெண்ட் அவரோட நீ வந்தார். 15வது நாள் சாய்நாதர் அற்புதமாக ஒரு நல்ல ஐடி கம்பெனில நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்திருக்காரு. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ, வேலை கிடைக்கலையோ அவங்களாம் அந்த சத்யநாராயண பூஜையை அட்டன் பண்ணுங்க. அது மாதிரி ஹை ப்ரமோஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு தடங்கள் ஆகுது அப்படிங்கிறவங்களும் இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. அடுத்த பௌர்ணமிக்கு உங்களுடைய பிரார்த்தனை பரிபூர்ணமா நிறைவேற்றி கொடுப்பார். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஓம் சாய்ராம். நான் இந்துமதி ஃப்ரம் அம்பத்தூர். மனசமைப்ப டபுள் வந்து ஒரு நாள் எதிர்ச்சியா தான் வந்திருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டெப் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு சேஞ்ச் எனக்கு வந்திருக்கு. நான் அவ்வளோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. எனக்கு பர்சனல் ஜாப் இஷ்யூஸ் இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. அது என்னமோ தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. எங்க இல்லாத ஒரு 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 பீஸ்ஃபுல்னஸ் இங்க வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இங்க வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாபா கிட்ட எல்லா கஷ்டத்தையும் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம மைண்ட் அப்படின்னு ஃப்ரீ ஆயிட்டு பாபா பாத்துப்பார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. இங்க நடக்கிற எல்லா பூஜையுமே வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பூஜை. அதுவும் ஸ்பெஷலி வந்து குருஜி பண்ற அந்த ஒரு பூஜை எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. இங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த மிராக்கள் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும், பாபா பாத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால முடிஞ்சிருக்கு நான் சத்யநாராயண பூஜை நான் வந்து இருப்பேன். இங்க வந்து ராம்நாமி வந்து ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க, தொட்டில் கட்டுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. நான் வந்து ரெகுலரா கட்டிட்டு இருக்கேன். பாபா வந்து எனக்கு வந்து இந்த வருஷம் எனக்கு வந்து குழந்தை கொடுப்பார், நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். கொடுப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி ஜாப்ல வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து எனக்கு பாபா நல்லபடியா பண்ணி கொடுப்பார். என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய இஷ்யூஸ், அதுவும் வந்து எனக்கு பாபா நிறைய விஷயம் சால்வ் பண்ணி கொடுத்தாரு. நம்ம வந்து இங்க வந்து பாபா கிட்ட சரண்டர் ஆயிடணும். நமக்கு பாபா அதுதான் சொல்றாரு, சரண்டர். அவ்வளோ நம்பிக்கையோட பொறுமையோட இருக்கணும். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தருவாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு இந்த பாபா கோயில். இங்க வந்து நம்ம ஒவ்வொரு பூஜையும், மகாசிவராத்திரி நடக்குது, சத்யநாராயண பூஜை நடக்குது, விளக்கு பூஜை நடக்குது, கந்தசஷ்டி அப்போ வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் வந்து அவ்வளவு சிறப்பா கிராண்டா நடக்கும். அது மாதிரி நான் எங்கேயும் நான் பார்த்தது இல்ல. சோ எனக்கு இங்க வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து பாபாவோட ஆசீர்வாதம் பெறணும் நான் வந்து வேண்டிக்கிறேன். குருஜிக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கு. சோ எல்லாரும் கண்டிப்பா வாங்க அண்ட் பாபாவோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் சாய்ராம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.